வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஓட்ஸ் சிக்கன் ஃப்ரை. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மைதா, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கார்ன் ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கலவையில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 kg சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு கோட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக போடும்போது பசங்க இஷ்டமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு பீஸ்லேயும் அழகாக கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 kgன்றதால நான் 2 எக்கு போட்டிருக்கேன். 1/2 kgனால் நீங்கள் 1 எக் போட்டால் போதும். அதில் பூண்டு விழுது, வெங்காய விழுது இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கோட், அது மேலே ஒரு கோட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாதி எலுமிச்சை பழமும் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஓட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கடையில் விற்கிற பிளெயின் ஓட்ஸில் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் மசாலாவோட அந்த மசாலா பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி இந்த ஓட்ஸோடு சேர்த்துக்குங்க. இதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இருந்தாலும் உப்பு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்லை. உங்களுக்கு இந்த ஓட்ஸ் பெருசு பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா கலவையும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்கும். சிக்கன் 1/2 an hour ஊறினதுக்கப்புறம் அந்த மசாலாவை நல்லா ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா தடவிக்குங்க. தடவிட்டு அதை ஓட்ஸில் நல்லா அழகாக இந்த மாதிரி ஒரு கோட் மாதிரி போட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு. இது மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் அழகாக போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் கோட் பண்ணிக்கங்க. இன்னொரு பீஸ் நான் கோட் பண்ணி காட்டுறேன். முதல்ல அதில் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஓட்ஸை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விடுங்க. மிதமாக காஞ்சிருக்க எண்ணெயில் 2 பீஸ் போட்டுக்கலாம். நிறைய இடுக்கமாக போடாதீங்க, ஒன்றோட ஒன்று உரசி உங்களுக்கு அதோட அந்த கோட்டிங்லாம் வெளியில் வந்துடும். 2 பீஸாக தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் வேக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்புங்க. போட்ட உடனே கரண்டியால் கிளறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம் வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், 2 பீஸும் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பாருங்கள், உதிரல மசாலாலாம் அழகாக கோட்டாகி பார்க்கவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய ஓட்ஸ் ஃப்ரைடு சிக்கன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.